ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம சரஸ்வதி பூஜையோட விழாக் பார்க்கலாம். நான் 3 வகையான சுண்டல் செஞ்சுருக்கேன். பொங்கல் செஞ்சுருக்கேன், சக்கரை பொங்கல். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வரமிளகாய் போட்டுக்கலாம். நாங்கள் அளவான காரம் எடுத்துக்கிறதுனால வரமிளகாய் போட்டிருக்கிறோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். வெறும் சுண்டல் வதக்குனா சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டுமேனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கலாம். உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் சுண்டல் எல்லாமே. இருந்தாலும் கொஞ்சம் லேசாக போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கின்ட்டு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெள்ளை சுண்டல் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, வெள்ளை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ரொசீஜர் தான் கருப்பு சுண்டலுக்கும். வெள்ளை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கணும். அதே ப்ரொசீஜர் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்பு சுண்டல், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கருப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு பச்சை சுண்டல் நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை சுண்டலும் போட்டுட்டு லேசாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கணும். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதையும் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 வகையான சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. மூணு வகையான சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல். கடாயை அடுப்பில் வச்சுட்டு பச்சை பயிறு எடுத்திருக்கேன், பச்சை பருப்பு. அதை அந்த பாசி பருப்பை கொஞ்சம் லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு அரிசி கூட போட்டு களைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அதே கடாயில் நெய் ஊற்றிட்டு தேங்காய் போட்டு தேங்காய் லேசாக செதுக்கிக்கணும். கத்தியிலேயே செதுக்கி எடுத்து வச்சுக்கணும். வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அது கூடயே வதக்கி எடுத்து வச்சுட்டு நான் அரிசியும் பருப்பும் ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி போட்டேன் 1 டம்ளரு. நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் வெல்லத்தை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் மண்டை வெல்லம் தான் போட்டிருக்கேன். நல்லா கொலன்னு ஆகிற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. பொங்கல்னாலே நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். அது பொடியாகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் அதில் சர்க்கரை போட்டு பொடி பண்ணினேன். ஏலக்காய் தூள் போட்டால் தான் மணமாக இருக்கும். பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல், சுண்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு எடுத்து படைச்சிடலாம். வாழை போட்டு தலைவாழை போட்டு தீபம் பருத்தி வச்சுட்டு பொங்கல், சுண்டல் 3 வகையான சுண்டல் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். குத்து விளக்கு ஏற்றி காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு 3 வகையான சுண்டல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு எல்லாமே காரு, பைக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு ஜன்னல், கதவு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிடணும்.
அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. தீபாரதனையெல்லாம் ஒவ்வொருத்தராக சூடம் காட்டி சாமி கும்பிட்டுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.